மக்களே இன்னைக்கான இந்த வீடியோல எத பத்தி பேச போறோம்னா, இந்த வாரத்துக்கான வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் யார் அப்படின்னு தேர்ந்தெடுங்கன்னு பிக் பாஸ் சொல்றாரு. அதுலயும் பிக் பாஸ் தெளிவா சொல்றாரு. வெளியில மக்கள் இவங்கனால என்ஜாய் பண்ண வாய்ப்பே இல்ல. இவங்க ரொம்பவே வொர்ஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ பார்த்துட்டு வெளியில மக்கள் இவரெல்லாம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவே லாயக்கு இல்ல. இந்த வாரத்துக்கான வொர்ஸ்ட்டே இந்த வீட்ல இவரு தான்டா அப்படின்னு சொல்ற ஒரு நபர தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எஃப்ஜே உள்ள இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த வாரத்துக்கான வொர்ஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, சாப்பாடு சமைக்கிற இடத்துல நான் சமைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனதா இருக்கட்டும். வியானா கூட அங்கங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸை ட்ரை பண்ணிட்டு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாம விட்டுட்டாரோ என்னமோ அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஓகே, எஃப்ஜே எல்லாம் ஓரளவுக்கு வேலை பார்த்துட்டு தான்டா இருந்தா, 15 பேருக்கு எஃப்ஜே எல்லாம் சமைச்சு போட்டுட்டு தான்டா இருந்தா அப்படின்னு சொல்ல தோணுது. ஆனாலும் அவங்க தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஓகே, எடுத்துக்கலாம். அதே சமயம் பிக் பாஸ் வீட்ல கானா வினோத் சொன்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவே இல்லை. இந்த வாரம் இவருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து வெளியில மக்கள் ரொம்ப என்ஜாய் பண்ண வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சரியான ரீசன் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு மொக்க ரீசன் சொல்றாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க மக்களே. பிக் பாஸ் வீட்ல சீசன் ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு டைமிங்ல டக்குன்னு ஒரு சாங்க கிரியேட் பண்ணி ஃபன்னா என்டர்டைன்மெண்டா இருக்கட்டும் பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கானா வினோத்னா அவருடைய பாடல்கள் பாடி பாடி ஒரு நம்ம தர்பூசணி எல்லாம் இருக்கும்போது டைமிங் கவுண்டர் கொடுத்து அடிச்சு நவுத்து செம்ம என்ஜாய்மெண்ட் முழுக்க முழுக்க கானா வினோத் தான். தர்பூசணி போயிட்டு இருந்தாரு, மறுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நபர் இந்த வாரத்துல நிறைய இடங்கள்ல அவருடைய திறமையை காமிச்சிருக்காரு. நிறைய அழகான பாடல்கள் பாடியிருக்காரு. சீக்கிரம் அந்த டைமிங்ல அந்த டாஸ்க் ஸ்கூல் டாஸ்க் எல்லாம் ஒரு 2 3 லைன்ல டக்கு 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 டக்குன்னு எழுதி சாங் பாடினதா இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸ் பண்ணதா இருக்கட்டும், இவரை வொர்ஸ்ட் பெர்ஃபார்மரா தேர்ந்தெடுத்தது சத்தியமாலே ஏத்துக்க முடியல. அதுலயும் அதுக்கான ரீசன் அவனுக்கு புரிஞ்சுக்கிட்டு டாஸ்க் பண்றாங்களா என்னன்னு தெரியல. வெளியில இவங்கனால மக்கள் என்ஜாய் பண்ணவே இல்லை. இந்த வியானா ரொம்பவே பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அரோரா வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வெளியில மக்கள் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க வச்சுக்கிட்டு வியானா அரோராவெல்லாம் பெஸ்ட் பெர்ஃபார்மரா இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ல எஃப்ஜே கானா வினோதெல்லாம் கூட்டிட்டு வராங்க. எந்த அளவுக்கு டாஸ்க் புரிஞ்சு நடந்துட்டு இருக்கான்னு பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க 1 செகண்ட் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பிக் பாஸ் வீட்ல டைமிங்ல ஒரு சாங் கிரியேட் பண்ணி ஒரு தாளம் அடிச்சுக்கிட்டு அமித்து நம்ம கானா வினோத் எஃப்ஜே இவங்க எஃப்ஜே எல்லாருமே எஃப்ஜே பாத்தீங்கன்னா ஒரு பீட் பாக்ஸ் பண்ணிட்டு ரொம்ப என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியில இவங்களாலதான் ஷோவே பார்க்க நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். உள்ள இருக்கிற போட்டியாளர்கள் எப்படி இந்த தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பாருங்க. வெளியில இந்த போட்டியாளர்கள் இந்த வாரம் பர்ஃபார்மன்ஸே பண்ணல அப்படின்னு இவங்க எல்லாம் சொல்லுவாங்களா? இவங்க எல்லாம் தாண்டா அப்பப்ப ஃபன்னா என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஃபன்னா என்டர்டைன்மெண்ட் டாஸ்க் அப்படின்னா எப்படி விளையாடணும்னே தெரிய மாட்டேங்குது. இவங்க 24 மணி நேரம் விக்ரம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டைமிங்ல ஒரு சாங் கிரியேட் பண்ணிக்கிட்டு அமித் ஒரு சாங் கிரியேட் பண்ணிட்டு நம்ம கானா வினோத் எஃப்ஜே இவங்க எல்லாம் ஒரு பாட்டு பாடிட்டு அந்த சுபிக்ஷா பொண்ணு கூட அவர் ஏதாவது ஒரு ஸ்பீட் பாக்ஸ் பண்ணிட்டு டைமிங்ல இவங்க எல்லாம் ஃபன்னார் என்டர்டைன்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறவங்க வெளியில ஃபன்னார் என்டர்டைன்மெண்ட் கொடுக்க லாக்கியே இல்லை. இவங்க இந்த வாரம் ஒர்ஸ்டா இருக்கிறாங்க, பர்ஃபார்மன்ஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு தெரிஞ்சது எந்த விதத்தில் நாயன்னு தெரியல. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க லைக் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிக் பாஸ் வீட்ல யார் இந்த செகண்ட் வரைக்கும் மக்களை ஒர்ஸ்டா பார்த்துட்டு இருக்காங்க, யார் பெஸ்டா பார்த்துட்டு இருக்காங்க நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். நீங்க பண்ற கமெண்ட் அடுத்த செகண்ட் நான் ரிப்ளை பண்ண கத்துக்கிறேன். பிக் பாஸ் லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்து வீடியோஸ் நீங்களா பாய்.